மேடம், என்ன சாப்பிட்றீங்க? தம்பி, எனக்கு 2 இட்லி தேங்காய் சட்னி குருமாவோட கொண்டுட்டு அப்போ. ஏய், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஏடி தேங்காய் சட்னி இட்லின்ட்டு கிடக்குற? இதுக்கு தான் இவளை விட்டுட்டு வந்திருக்கணும். ஏங்க இவ்வளோ பெரிய ஹோட்டலுங்கிறீங்க, இட்லி கூட கிடைக்காதா? எனக்கு இட்லி தான் வேணும். ஐஸ்கிரீம் சாப்பிடாதப்பா, ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு. ஏங்க அவனுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தராதுங்க, ஏற்கனவே மூக்கு ஒழுகுது. சட்டையே நனைச்சிட்டு வரான், அப்படி மூக்கு சட்டையை நக்கி தின்றான். எல்லாம் டீசெண்டா பேசு. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஹலோ பேரர், ஒரு பிளேட் சிக்கன் மஞ்சூரியன், கிரில் சிக்கன் அண்ட் ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா. ஓகே மேடம். என்ன சிக்கனு சிக்கனு கேட்டுருக்குற? அப்புறம் என்ன வயிற்றுல ஓடணுமா உனக்கு? அடிக்கிற வெயிலுக்கு வந்து சிக்கன் சாப்பிடாதடி. பா பாருங்கப்பா, என்னைக்காவது ஒரு நாள் தானேப்பா எனக்கு சிக்கன் தான் வேணும். உனக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணி சாப்பிடுமா, அவ கிடக்குறா. ஐயா டாடினா டாடி தான், லவ் யூ டாடி. ஏங்க இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்து அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகட்டும், அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு இழுத்துட்டு போகிற நிலமை வரட்டும், அப்புறம் பார்த்துக்கங்க. உண்டு இல்லாமல் பண்ணுற 2 பேத்தையும். ஏய், ஒரு நாள்ல ஒன்றும் ஆகாதுடி, கோவப்படாம உக்காரு. சார், ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. ஏய், ஏற்கனவே தொண்டை கவ்வன மாதிரி பேசிட்டு இருக்க, இதுல வேற ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஐ சிக்கன் ஷவர்மா மம்மி, இதுதான் மம்மி. ஐயோ வந்துருச்சு. மேடம், சிக்கன் ஷவர்மா. அப்பா எனக்கு சிக்கன்ப்பா. டேய், நீயும் நானும் தான் சாப்பிட போறோம், உனக்கும் தான் தம்பி. குறைச்சலே இல்ல அக்கா தம்பிக்கு. 2 வீட்ல அடிச்சுக்கும் நாயா பேயா. இங்க வந்தா கொஞ்சிக்குதுங்க. இப்படி கண்டதை பொறுக்கி திங்கிறதுக்கு தான் உங்க அப்பையும் கூட ஐஸ் வச்சு இந்த கடைக்கு வந்துட வேண்டியது. இன்னைக்கு வந்து பார்க்க தானே தெரியுது உங்களோட லட்சணம் என்னன்னு. சட்டு புட்டுன்னு தின்னுட்டு வாங்க. ஏய், பிள்ளைங்களை திட்டாதடி, சாப்பிடட்டும். ஏய் ராக்கம்மா, உனக்கு வேலை வந்துருச்சு. தம்பிய பாத்ரூம் கூட்டிட்டு போ. என்ன எங்க போனாலும் இவனுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஐயோ கடவுளே. ஏய் எந்திரிச்சு வாடா. ஏய், புள்ளிய மிரட்டாம கூட்டிட்டு போடி, இதெல்லாம் வர்றது சகஜம் தானடி. அம்மா உங்களை நினைச்சு எனக்கு சிரிப்பா வருது. எங்க போனாலும் அம்மாவுக்கு இந்த வேலை மட்டும் போகாது போல. ஏய் சட்டு புட்டுன்னு தின்னு. இவனை பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு வரேன். வந்தோடனே வீட்டுக்கு போகணும், ரெடியா இருங்க. மணிக்கிட்டக்க தின்னுட்டு இருக்காதீங்க. ஏய் எந்திரிச்சு வாடா. ஏன்ப்பா தம்பிக்கு அடிக்கடி பாத்ரூம் வந்துட்டே இருக்கு? நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் டாக்டரை பார்க்கணும்ப்பா. பொழுதுக்கு தொண்டை வரைக்கும் வச்சு திணிச்சுக்கிட்டே இருக்கிற இட்லியும் சட்னின்ட்டு அவனுக்கு டைஜஷன் ஆகாம எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் போல. இது ஒன்றும் இல்லம்மா. ஏய் போய் சட்னு உக்காரு, தண்ணியை திருவிட்டு உக்காரு, சரியா? போனே உக்காந்துறாத, கண்ணாடியை கழட்டிட்டு போடா எடுபட்டவனை. வந்து தொலை வந்து உக்காரட. ஏன்டா இப்படி பண்ற? ஏய் ஏன்டா முக்கிட்டு இருக்கிற? ஆய் வருதுன்னு சொல்லி தானே இங்க கூட்டிட்டு வந்த. சாப்பிட ஹோட்டலுக்கு வந்த இடத்துல ஆய் வருது வெங்காயம் வருதுன்ட்டு சீக்கிரம் இருந்துட்டு வா. ஏய் பாத்ரூம்க்கு வந்த இடத்துல ஐஸ்கிரீம் கேட்டா கொண்டா அடிக்காம கொஞ்சம் வாடா. என்ன வேலையா வந்த? என்ன கேட்டுட்டு இருக்கிற? கரும்பு முடிச்சானே. ஏய் 2 இட்லி ஆர்டர் பண்ணுனேன். அதுக்குள்ளேயும் ஆய் வருது வெங்காயம் வருதுங்கிற. உங்க அப்பா அடைச்ச அவனு இன்னும் உட்காந்துருக்காரு. இதுக்கு தான் எனக்கு கூட்டு வரீங்களாடா? இங்க வந்து நிம்மதியை சாப்பிட முடியுதா சொல்லு? ஏஞ்சி வா. ஏந்திரி வா. இப்போ ஐஸ் வச்சது போதும். ஏங்க இன்னும் சாப்பிடாம இருக்கிறீங்க? எனக்கு சோறு வேணாம், ஒன்றும் வேணாம். இவனை பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு எங்க போய் நான் சாப்பிட்றது? வாங்க போலாம். ஏங்க நான் போறேங்க, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் கார்ல உட்கார்றேன். பா இது எல்லாத்தையும் பார்சல் பண்ண சொல்லுங்கப்பா. நம்ம வீட்டில் போயிட்டு பொறுமையா ரிலாக்ஸா சாப்பிடலாம்ப்பா. மம்மி வேற சாப்பிடவே இல்லை. சரிடா கண்ணா, சரி எழுந்துருங்க போலாம். தம்பி இதெல்லாம் பார்சல் பண்ணிருப்பா. ஓகே சார். லூசு ஃபேமிலியாட்டுக்கு